அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி பார்த்தீங்கன்னா கதிரேசன் கொடுத்த அந்த சூர்ணத்தை நம்ம ரேணுகாக்காவுக்கு கலந்து கொடுக்கலாம். ஏன்னா அந்த சாமியார் இவங்களுக்காக தானே கொடுத்தாங்க, அதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம பாலில் மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்குறாங்க. அதாவது விஜய் மூலியமாக தான் இதை கொடுக்கணும். ஏன்னா நம்ம கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பாக நம்மளை குடின்னு சொல்லுவாங்க. ஸோ தேவையில்லாத ஏதாவது அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி போயிட்டு அந்த பாலை கொண்டு போய் விஜய் கிட்ட வைக்கிறாங்க. விஜய் மல்லி நீ வச்சுட்டு போறேன் அப்புறம் குடிச்சுக்கிற அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. ஆனா மல்லி இல்லைங்க, இது உங்களுக்கு இல்லை, இது ரேணுகா காக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்றாங்க. விஜய் ரொம்ப கடுப்பா பேசுறாரு. ஏன்னா ரேணுகா வந்ததுல இருந்து மல்லியும் பார்த்தீங்கன்னா விஜயை கண்டுக்கிறதுல ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு ரேணுகாக்கு மட்டும்தான் எல்லாமே பார்த்து பார்த்து செய்யறாங்க. ஸோ வெண்பா என்ன நம்ம மல்லி கிட்ட சொன்னாங்களோ அதே தான் இப்போ விஜயம் சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் மல்லி இல்லைங்க, இது ரேணுகா காக்காக போட்டது, நீங்க ரேணுகா காக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன மல்லி நான் குடிச்சா எனக்கு சரிமான ஆகாதா, எப்போ பார்த்தாலும் ரேணுகா ரேணுகான்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கே கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும்போது மல்லி என்னங்க எதுக்காக இப்படி விதண்டாவாதம் பண்றீங்க, கொண்டு போயிட்டு நீங்க ரேணுகாக்கு கொடுங்க, அவங்க சாப்பிட்டாங்க சாப்பிடல அதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியறதுல, அவங்க சாப்பாடே கொஞ்சம் தான் சாப்பிட்றாங்க, அவங்க எனக்கு பால் வேணும்னு சொல்லிட்டு வாயை திறந்து கேட்க மாட்டாங்க, நம்மளாதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல விஜய் சரி சரி ஏதோ சொல்ற மல்லி, வர வர நீ இப்பெல்லாம் என்ன நடந்துக்கிற என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி விஜய் பார்த்தீங்கன்னா பாலை கொண்டு போயிட்டு ரேணுகா கிட்ட கொடுக்குறாங்க. விஜய் உள்ள போனதுமே விஜய் வந்துட்டியா, வா நீ எப்போ வந்த, பால் யாருக்கு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கேட்க விஜய் ஆமா ரேணுகா உனக்காக தான் பால் கொண்டு வந்தேன், இந்த குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாரு. ஸோ ரேணுகாவை அதை குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ரேணுகா பாலை குடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அன்னபுண்ணியமா பாலை கொடுத்ததும் ஸோ குடிச்சிட்டு அவங்களாம் இருக்கிற ரியாக்ஷனை பார்த்து இதை மல்லியையும் குடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தோட குடிக்க வச்சவங்க தான் ரேணுகா. இப்போ விஜய் கொண்டு போய் கொடுக்குறாரு. ஸோ விஜய் மேலே ஏதாவது சந்தேகம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரேணுகா அதையும் யோசிப்பாங்க. பட் ஆனால் விஜய் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் ரொம்ப நல்லவன் தானே, இந்த பாலை எப்படியும் மல்லி தான் போட்டு கொடுத்துருப்பா, நமக்கு எப்பவுமே மல்லி தானே பால் கொண்டு கொடுப்பா, ஏன் மல்லி இப்போ வரல, ஏன் விஜய் கிட்ட கொடுத்துருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள் இந்த ரேணுகாவோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் விஜய் என்ன ரேணுகா என்ன யோசிக்கிற, பால் தானே உனக்கு பிடிக்கலையா குடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இல்லை எனக்கு பிடிக்கும் நான் குடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா எல்லா பாலையுமே குடிச்சிடறாங்க. ஏன்னா விஜய் சொல்றாரு இல்லையா, ஸோ விஜய் கண்டிப்பா அதாவது எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் விஜய் பார்த்தினா சரி ரேணுகா நீ நிம்மதியா படுத்து ரெஸ்ட் எடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போறாரு. உடனே ரேணுகா அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. விஜய் ஒரு பக்கம் போயிடுறாங்க. அப்பதான் ரேணுகாவுக்கு ஒரே சந்தேகங்கள் நிறைய. அதாவது ரகுவை தான் இந்த மல்லி பார்த்துட்டு வந்திருக்கான். இப்போ நம்ம கிட்ட இந்த மல்லி பேசவும் இல்லை, நமக்காக பால் கொண்டு வரவும் இல்லை, அப்ப என்னதான் நடந்திருக்கும், இனி இவன் நம்ம விஷயத்துல தலையிட மாட்டாளா, எதுவுமே நமக்கு புரியலையே, மல்லிகிட்ட பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நேரம் பார்த்து விஜய் வேற இருக்கான், அந்த மனோகர் வேற இருப்பான், எல்லாமே சொதப்பல தான் முடியும், அந்த கதிரேசன் வேற இருக்காங்க. ஸோ எல்லாரும் நம்மளை போட்டு ரொம்ப குழப்புறாங்களே, நமக்கு பிபி ஏறிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா புலம்பிகிட்டே இருக்காங்க. ரேணுகா அதாவது நீங்க ரகுவை கரெக்டான டயத்துக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிட்டீங்க, ஆனா ரகு அப்படி போனதுனால தான் மல்லிக்கு சந்தேகங்கள் இன்னும் அதிகமாச்சு. ஏன்னா இன்னொரு நர்ஸ் கிட்ட கேட்கும் போது அவங்க 1 மந்தா வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப எப்படி திடீர்னு வாசுதேவன் அப்படின்ற ஒரு டாக்டர் புதுசா வருவாங்க, ஸோ எல்லாமே சந்தேகப்படக்கூடிய விஷயம் தானே. இப்போ மல்லிக்கு சந்தேகங்கள் அதிகமாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே நம்ம மனோகர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்றாங்க. ஸோ அப்பதான் மனோகர் பார்த்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க, மல்லி அதாவது நான் உனக்கு கால் பண்ண இல்லையா, அப்போ இந்த ரேணுகா அந்த டைமிங் பார்த்து டிவியை சவுண்டா வச்சுட்டான், அப்ப நான் வாசுதேவன் டாக்டரை பாத்தியான்னு சொல்லி கேட்டேன், ஒருவேளை அதுல இருந்து இவன் உண்மையை தெரிஞ்சிருப்பாளோ, ஸோ இது எல்லாமே இவளோட பிளானா இருக்குமோ, நீ விசாரிச்சதுல வாசுதேவன் டாக்டர் 1 மந்தா இல்ல அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், அப்படியெல்லாம் இருக்கும்போது இன்னொரு புது வாசுதேவன் வாரத்துக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாரு. மல்லியை யோசிக்கிறாங்க, ஆமாண்ணே நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா அவ்வளோ நேரம் இல்லாத டாக்டர் அந்த ஒரு செகண்ட்ல திடீர்னு வந்துட்டாரு, எங்கிட்ட ரேணுகாவை பத்தி பேசுறாரு, ஸோ கதிரேசனை பத்தி பேசுறாரு, அதுதானே எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்ல மனோகர் மல்லியே உனக்கு சந்தேகமே வேணாம், இவங்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதோ தில்லுமுள்ளு வேலையை பெரிய சதி வேலையை செய்யறாங்க, அதுக்கு பலிக்கடாவா நீ தான் மாட்ட போற அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் மல்லி கிட்ட சொல்றாங்க. மல்லி இல்லைன்னா இந்த விஷயத்த நான் இப்படியே விடமாட்டேன், கண்டிப்பா உண்மை என்னன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி மனோகர் கிட்ட சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ரேணுகா பார்த்தீங்கன்னா அதாவது ரகுக்கு கால் பண்ணி சொல்லிட போறாங்க. ஏன்னா மல்லிக்கு என் மேல நாளுக்கு நாள் சந்தேகங்கள் அதிகமாயிட்டே இருக்குது, இனி இந்த வீட்டில் இருக்குது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரேணுகா சொல்றாங்க. ஆனா ரகு சுடர் நீ எதுக்கும் கவலைப்படாத, ஏன்னா அந்த பிசினஸ் அந்த டெண்டர்
விஷயம் வந்து இப்போ லீக் அவுட் ஆகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த டெண்டர் வந்து கதிரேசனோட கைக்கு வரும். அதோட விஷயங்கள் என்னென்ன போயிட்டு இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நீ வந்து எனக்கு அப்டேட் பண்ணா மட்டும்தான் அந்த டெண்டரை வந்து நமக்கு வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.